வணக்கம். என் பெயர் அப்பாண்டேராஜ். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆலக்கிராமம் என்ற ஊரில் 1974 பிறந்தேன். நான் பிறந்தபோது முதுகில் சிறு கட்டி இருந்தது. அதை ஆபரேஷன் செய்து அகற்றியதன் விளைவாக தண்டுவடம் பாதிக்கப்பட்டு என்னால் நடக்க முடியாமல் போனது. எத்தனையோ சிகிச்சைகள் செய்தும் பலனில்லை. சிறுவயதில் தெருவில் நண்பர்கள் ஓடியாடி விளையாடுவதை ஏக்கத்துடன் பார்ப்பேன். என் நிலையை புரிந்த சில நண்பர்கள் என்னோடு உட்கார்ந்து பேசி என் கவலைகளை மறக்கடிப்பர். உள்ளூர் பள்ளியில் ஆசிரியராக இருந்த என் தந்தை என்னை அந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார். பள்ளியில் ஆசிரியர்களும் சக மாணவ நண்பர்களும் என் மீது மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டனர். பள்ளியில் விளையாட்டு பீரியட் வந்தால் அனைத்து மாணவர்களும் விளையாட மைதானத்திற்கு சென்றுவிட நான் மட்டும் வகுப்பறை ஜன்னல் அருகே அமர்ந்து அவர்கள் விளையாடுவதை கண்களில் நீர்வடிய ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். மேற்கொண்டு படிக்க 15 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்பதால் என்னால் படிப்பை தொடர முடியவில்லை. காலங்கள் உருண்டோடியது. நான் இளைஞனாக வளர்ந்தேன். கூடவே என் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் தொடர்ந்தது. என்னோடு இருந்து பழகிய நண்பர்கள் தன் தேவைகளின் பொருட்டு வெளியூருக்கு குடும்பத்தோடு போய்விட நான் என் உணவுகளை பகிர்வதற்கு கூட நண்பர்கள் யாரும் இல்லாததால் என்னை பற்றிய கவலைகளை மனதில் நினைத்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். எனக்கு இயற்கை உபாதைகளை கழிப்பதில் பிரச்சனை இருந்ததால் எந்த உறவினர்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் இதுவரை போனதில்லை. உறவுகளோடும் நண்பர்களோடும் உறவாடி மகிழ நினைக்கும் என்னை என் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க வைத்தது. வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களுடன் சகஜமாக கலந்து பேச முடியாமல் ஒதுங்கி இருந்திருக்கிறேன். வீட்டுக்கு வெளியில் வந்து உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க கூட வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்த காலங்கள் அதிகம். உறவினரின் ஆலோசனைப்படி கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்து உள்ளூர் கடைகளுக்கு கொடுத்து வந்தேன். வேலை செய்வதில் என் கவலைகளை சற்றே மறந்தேன். இந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் என்னை சந்திக்க வந்த நண்பர் ஒருவர் தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நபர்களை ஒருங்கிணைத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் சிபா அமைப்பு பற்றி விளக்கி கூறி என்னை அந்த அமைப்பில் உறுப்பினராக சேர்த்துவிட்டார். சிபா குழுவில் சேர்ந்த பிறகு என்னைப் போல் பிரச்சனைகளை கொண்ட நண்பர்கள் அறிமுகம் கிடைத்தது. மற்றவர்களின் கதைகளை கேட்க கேட்க என் நிலை எவ்வளவோ பரவாயில்லை என்று என்னை நானே தேற்றிக் கொண்டேன். என்னை விட மோசமாக பாதிப்புக்குள்ளானவர்கள் வெளியே சென்று வருவதைக் கண்டு நாமும் வெளியே போக வேண்டும் என்ற ஆவல் என்னுள் வந்தது. என்னை சிபா குழுவில் இணைத்தவருக்கு உதவியாக குழுவில் இணையும் நண்பர்கள் பற்றிய தரவுகளை தொகுத்து தரும் பணியில் ஈடுபட்டேன். காலங்கள் கடந்தது. என் குறையை எண்ணி நாட்களை நகர்த்திய எனக்கு நம்மாலும் பிறருக்கு உதவ முடியும் என்ற எண்ணம் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. குழுவின் செயல்பாட்டை என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டேன். என் ஈடுபாடு மற்றும் பணிகளை பார்த்த குழுவின் நிர்வாகியான நண்பர் என்னை விழுப்புரம் மாவட்ட பொறுப்புகளை ஏற்று பணியாற்றிட கேட்டுக்கொண்டார். மனமகிழ்ச்சியுடன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னை குழுவில் சேர்த்த நிர்வாகி நண்பரின் வழிகாட்டலில் என்னால் முடிந்த அளவு பணியாற்றி வருகிறேன். என் பங்களிப்புக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் சிபா குழு சார்பில் தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. தண்டுவட பாதிப்பு ஏற்பட்ட புதிய நபர்களை கண்டறிந்து அவர்களை குழுவில் இணைத்து அவர்களுக்கு அரசு திட்டங்களை பெற்றுத்தர உதவியாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் விழுப்புரம் சிபா பேனர் வைக்கப்பட்டது. தமிழகத்திலேயே முதல் முறையாக விழுப்புரம் மாவட்டத்தில்தான் வலி மற்றும் நோய் ஆதரவு சிகிச்சை பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் திட்டம் தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கு செயல்படுத்தப்பட்டது. தண்டுவடம் பாதிக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் விரும்பும் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி ஏற்பாடு செய்து தந்துள்ளோம். மேலும்
புதிய நபர்களை கண்டறிய உதவியாக விழுப்புரம் மாவட்ட சிபா குழு மாவட்ட வட்டார பொறுப்பாளர்கள் அனைவரின் பெயர் மற்றும் தொலைபேசி எண் கொண்ட விசிட்டிங் கார்டு தயாரித்து அனைத்து பொறுப்பாளர்கள், மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் அவர்களிடமும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள பணியாளர்களுக்கும் தரப்பட்டுள்ளது. குழுவில் தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசு தரப்பில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட சிறப்பு ஸ்கூட்டர் பெற விண்ணப்பம் அளித்தனர். நானும் அதற்கு விண்ணப்பித்தேன். சில மாதங்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில் உங்களுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சிறப்பு ஸ்கூட்டர் அரசு சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகுந்த ஆவணங்களுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்திற்கு நேரில் வந்து பெற்றுக்கொள்ளவும் என்று அழைப்பு கடிதம் வந்தது. நான் மகிழ்ச்சியில் திளைத்தேன். அந்த நாளும் வந்தது. பெற்றோருடன் ஆட்டோவில் சென்று அங்கே குழுவிலிருந்து வந்த நண்பர்களை சந்தித்து அகமகிழ்ந்தேன். என் பெயர் சொல்லி அழைத்தனர். அவர்கள் முன் சென்று நான் கொண்டு வந்த ஆவணங்களை சமர்ப்பித்தேன். ஆவணங்களை சரிபார்த்த அதிகாரிகள் என்னை அருகிலிருந்த ஒரு பந்தலுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே வரிசையாக பல வண்ண நிறங்களில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட சிறப்பு ஸ்கூட்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க, அலுவலர் என்னிடம் உங்கள் வண்டியை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்ல, நான் தேர்வு செய்ததும் அந்த வண்டிக்கு அருகில் வீல்சேரில் அழைத்துச் சென்று நான் ஸ்கூட்டரில் ஏறி உட்கார உதவினர். அப்போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அங்கிருந்து வீட்டுக்கு அந்த ஸ்கூட்டரை நானே ஓட்டி வர உடன் வந்த குழு நண்பர்கள் சிலர் எனக்கு முன் வழிகாட்டியபடி அவர்கள் வாகனத்தில் சென்றனர். வீட்டுக்கு வந்ததும் ஊரில் உள்ள எல்லா தெருக்களிலும் ஓட்டிச் சென்றேன். நான் வண்டி ஓட்டுவதை உள்ளூரில் அனைவரும் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்து வியந்தனர். நாட்கள் கடந்தது. நன்றாக ஓட்டி பழகியதும் என் பெற்றோரிடம் என் நீண்ட நாள் ஆசையான இத்தனை காலம் என்னால் சந்திக்க முடியாமல் போன நண்பர்களையும் உறவினர்களையும் அவர்களின் இருப்பிடத்திற்கே சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்ல, என் உணர்வுகளை புரிந்து கொண்ட பெற்றோர் அதற்கு சம்மதித்தனர். ஓர் இனிய நாளில் எனக்கு தேவையான உடைகளை எடுத்து கொண்டு கிளம்பி வெளியே வந்து வீல்சேரில் இருந்து ஸ்கூட்டரில் மாறி உட்கார்ந்து வீல்சேரை ஸ்கூட்டரின் பின் உள்ள ஸ்டாண்டில் தூக்கி வைத்து கொண்டு பெற்றோர்களிடம் விடைபெற்று கிளம்பினேன். நான் ஸ்கூட்டரில் கிளம்பி செல்வதை பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்ததை என்னால் உணர முடிந்தது. ஊரை கடந்து மெயின் ரோடில் உற்சாகம் போக்க போய்கொண்டிருந்தேன். இத்தனை காலம் வீடே உலகம் என்று வாழ்ந்தவன் இப்போது வீடு எனும் உலகத்திலிருந்து வெளியே வந்து உலகம் எனும் புதிய வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் சுற்றி பார்க்க கிளம்பிவிட்டேன். இத்தனை காலம் என் பயணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது போல் என் வரவை கண்டு பாதைகள் எனக்கான தன்னை நீட்டித்துக் கொண்டே போவதாக தோன்றியது. என் வருகையைக் கண்டு சாலையோர மரங்களும் வயல்களும் ஆங்கங்கே தென்பட்ட கட்டிடங்கள் எனக்கு பின்னால் ஓடி மறைந்தது. காணும் காட்சிகள் அவ்வப்போது மாறிக்கொண்டிருந்தது. உடல் காற்றில் மிதப்பதாய் தோன்றியது. 45 ஆண்டுகளில் முதல் முறையாக அன்றுதான் பிறர் துணையின்றி தன்னந்தனியாக பயணித்தேன். அந்த தருணத்தில் நான் அடைந்த மகிழ்ச்சியை சொல்ல வார்த்தைகள் இல்லை. இத்தனை காலம் உயிரற்ற உடலாய் கிடந்தவன் இப்போதுதான் புதியதாய் பிறந்தது போல் உணர்ந்தேன். உப்பை தின்றவன் தண்ணீர் தேடும் தாகமாய் என் பயண தாகம் தொடங்கியது. ஆம், இத்தனை காலங்களாக இயங்காமல் இருந்த என் உலகம் அந்த நொடி முதல் இயங்கத் தொடங்கியது. இனி என் காலம் என்னை போன்ற தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நண்பர்களின் நலனுக்காக சிபா அமைத்து தந்த பாதையில் எனது பயணம் தொடரும். நன்றி.